சொல்கிறேன் பிஜி டிஆர்பி தேர்வுக்கான முக்கியமான தமிழ் வழக்கம் வந்து பார்க்க போகிறோம்பா. ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க புரிஞ்சா. அதாவது பார்த்தீங்கன்னா இதற்கான விடை என்ன? டக்குனு விடை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார். புரிஞ்சா. இப்போ அப்பூதி அடிகள் நான்மறை கற்றான்னு வந்தால் அது தன்வினை வாக்கியம். அப்பூதி அடிகள் நான்மறை கற்பித்தார்னு சொன்னால் அது பிறவினை வாக்கியம் என்பா. புரிஞ்சா. அடுத்தது பாருங்கள், இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும் இது என்ன சொல்லுவோம்? எண்ணுமைன்னு சொல்லுவோம். புரிஞ்சா. அதாவது உம் என்ற எழுத்து வெளிப்படையாக வந்தால் அது எண்ணுமைன்னு சொல்லுவோம். இப்போ கங்கை சிந்துன்னு கேட்டால் அது உண்மை தொகைன்னு சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிள் தாய் தந்தைன்னு சொன்னால் அது உண்மை தொகை. தாயும் தந்தையும் சொன்னால் எண்ணுமை. புரிஞ்சா. சால தவ முதலிய உரிச்சொற்கள் பின் வல்லினம் மிகும். புரிஞ்சா. சால சிறந்தவன், தவ பெரியவன். அப்போ சொன்ன சொல்கிறது. அப்போ உரிச்சொல் வந்து அங்கே வல்லினம் மிகும். தாழ் பூந்தரை என்ற சொல்லுக்கான இலக்கண குறிப்பினது வினைத்தொகை. தாழ் பூந்தரை, தாழ்கின்ற பூந்தரை, தாழும் பூந்தரை 3 காலங்களை குறித்து வந்தால் சொல்லுவாங்க வினைத்தொகைன்னு சொல்லுவாங்கப்பா. புரிஞ்சா. மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வெற்றி நிச்சயம் எழுதலாம்.